ஆனால் அதே போல் இந்த மாரிதாஸ் முடி வச்ச அதிமுக வழக்கறிஞர், மொட்டையடிச்ச சவுக்கு சங்கர் வழக்கறிஞர். ஆக்சுவலாக எனக்கு அந்த இது எல்லாருமே சொன்னாங்க, எங்கள் நண்பர்கள் எல்லாமே சொன்னாங்க. அவர் ஏதோ நான் அது மட்டும் இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கிறது தவறு கிடையாது. அவர் இப்போ ஒரு சின்ன விஷயம், இப்போ குஜராத் போன்ற வட மாநிலங்களில் பெற்றோர்கள் தவறுனா கர்ம காரியங்களுக்கு மொட்டையடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. என்னோட தந்தை தவறு 25 நாள் தான் ஆச்சு, அதுக்காக நான் மொட்டை அடிச்சிருக்கேன். பட் அது தெரியாமல் அவர் சொல்லியிருக்கார். பாவம், அவர் கடவுள் மன்னிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவங்க நான் ஏதோ பொள்ளாச்சி வழக்கு, பாலியல் வழக்கில் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவல் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவர்கள்லாம் நல்லா படிக்கணும். அந்த வீடியோ காணொலியில் இன்னைக்கு இருக்குது. பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சார்பாக நாம் ஆஜராகி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூட துணை நின்று அந்த குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கு தான் நாம் உதவி செஞ்சுருக்கோமே தவிர குற்றவாளிகளுக்காக நாம் அந்த வழக்கில் ஆஜராகலை. எதுவுமே தெரியாமல் நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு தவறுதலாக அரசியல் சார்பாக சொல்கிறாங்க. சமூக நீதி, இந்த மனித உரிமை செயல்பாட்டுறது, கருத்து சொல்கிறது, இதெல்லாம் ஒரு கட்சிக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை. நாம் ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கோங்கிறதுனால மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. எங்கெல்லாம் சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுதோ என்னால் என்கிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். மரிதாஸ் பாவம், அவரை கடவுள் மன்னிக்கட்டும். அதே போல நேற்று சவுக்கு சங்கர் இங்கே ஆஜர்படுத்த வர சொல்லி போலீஸ்காரங்க கூட்டிட்டு வரல, இன்னைக்கு மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்க. இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். இங்கே கஸ்டடி பெட்டிஷனுக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு அவருக்கு பட்டிருந்த காயம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும். அதை தவிர்க்கறதுக்காக தான் நேற்று கூட்டிட்டு வரலன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு மதுரை கோர்ட்டில் இருந்து அவங்க பிடி வாரண்ட் கொடுத்ததுனால அவங்களை கூட்டிட்டு போகிற கட்டாயம் வந்திருக்கு. இன்னைக்கு மதுரை கோர்ட்டில் ஆஜராகி NTPS கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது கஞ்சா போதைப்பொருள் வழக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டுங்கிறதுனால நீதிபதி முன்பு தனக்கு நேர்ந்த அனைத்து கொடுமைகளையும் சவுக்கு சங்கர் அவர்களே வாக்குமூலமாக சொல்லியிருக்காரு. இதிலிருந்து இப்போ 3 நாளாக அவருக்காக நம்ம ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதை நாம் ப்ரெஸ்ஸில் இவ்வளோ தூரம் சொல்லி போராடி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நாம் சொன்ன விஷயம் உண்மைங்கிறது இன்னைக்கு மதுரை நீதிமன்றத்தில் அவரே நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்கொணவு மனுவிலையும் மதுரை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. கோவை சட்ட பணிகள் ஆணையக்குழு போய் போட்ட ரிப்போர்ட்டையும் கேட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீதிபதி அந்த உத்தரவை பகிர்ந்திருப்பாங்கிறத கண்டிப்பாக நம்புகிறேன். விரிவான உத்தரவு காலையில் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடச்சிரும். காலையில் உங்களுக்கு எல்லாமே நைட்டும் கூட ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் நான் தான் நேற்றே சொன்னேன், அந்த ரிப்போர்ட் நம்ம கையில் கிடைக்கலையே தவிர அந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துருக்கோம். அவர் தாக்கப்பட்டதா சவுக்கு சங்கர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதா சொல்லியிருக்கு. அதே போல் அந்த டாக்டர் ஜெயிலில் இருந்த டாக்டர் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலைன்னு அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சொல்கிறேன், இந்த மக்கள் நம்புறது நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் தான்.